டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவர் தான் இப்போதைக்கு இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்காப்புல. இவருடைய படத்தில் நம்ம ஒரு வாட்டி கூட நடிச்சிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸுமே இப்போதைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டர் கால் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் வச்சு அவரால் இந்த படங்கள்லாம் பண்ண முடியாமல் நான் பண்ணுறேன் சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. பெரும்பாலும் டேரக்டர் ஆக்டரை போய் அப்ரோச் பண்ணி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டேரக்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் கதையே வேறு, இவருக்காக ஆக்டர்ஸ் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு தாறுமாறான டேரக்டர். அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி LCU லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை தமிழ் சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த 1000 கோடி அப்படின்றது ரொம்பவே கனவாக இருக்குது. இந்த 1000 கோடி ரூபாய் கிளப்பில் எந்த படம் தான் ஜாயின் பண்ணோம் அப்படின்றத அந்த விஷயத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக பண்ண போகிறாப்புல. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. மேபி அது கூலி படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த LCU இதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி. அது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சாப்டர் 0 அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே அஃபிஷியலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம சினிமா பையன்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல. ஏன்னா அவர் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ கண்டிப்பாக அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லை. ஸோ அதை பற்றி இப்போதைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் அஃபிஷியலான அப்டேட் என்னென்னா, மார்ச் 14 அந்த ஷார்ட் ஃபிலிமை இப்போதைக்கு ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது கூடிய சீக்கிரம் வரப்போதாமா. ஒரு டீசர் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்க்கே ஒரு டீசரா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது டீசராக வரப்போதா இல்லை ட்ரெய்லராக வரப்போதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் மார்ச் 14 அடுத்த மாதம், இன்னும் இடையில இருக்கிறது 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரம் கழித்து இந்த LCUக்கான ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.